நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரொம்ப கொடூரமான மனசு இந்த கடவுளுக்கு இரக்கமே இல்ல. யார் மேல நான் அன்பு செலுத்தினாலும் உடனே அவங்களை என்கிட்ட இருந்து அவன் பறிக்கிடுறான். கேட்க மறந்துட்டேன். கப்பர், என்னுடைய ஸ்வெட்டரை நீ கம்ப்ளீட் பண்ணிட்டியா இல்லையா? இன்னும் கை பாக்கி இருக்கு. என்ன கை? டாக்கூர் வா, என்ன டாக்கூருங்கிற, அப்புறம் கை வர இருக்குங்கிற. ஆக்சுவலி OMG, நான் அதை பத்தி யோசிக்கவே இல்ல. ஆமால, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ சுஹானா கஷ்யப்போட டாகூர்ல, அதுவும் ஸ்பெஷல் டாகூர் வித் ஹேண்ட்ஸ். பொழைச்சு போ. இந்த கப்பர் உன் கையை வெட்ட மாட்டான். என்ன? அப்போ எனக்கு கை இருக்கா? ஓ, thank you so much. Thank you. கப்பர், கப்பர், என்னாச்சு உனக்கு? ஒன்னும் இல்ல, சும்மா யோசிச்சு பார்த்தேன். நாம எவ்வளவு பொய்யா நடிக்கிறோம்ல. அப்படின்னா நம்ம சோகத்தை மறைக்க பாக்குறோம். நமக்குள்ள இருக்கிற பயத்தை போக்க நினைக்கிறோம். அதுக்காக நாம ஸ்வெட்டர், கப்பர், டாகூர் இப்படிலாம் சொல்லி விளையாடிட்டு இருக்கோம். வீட்டுல கூட பாரு, என்ன சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு என் முன்னாடி சந்தோஷமா நடிக்கிறாங்க. இல்ல ஐஷா? உனக்காக மட்டும் இல்ல சுஹானா, அவங்களுக்காக வந்து அப்படி நடிக்கிறாங்க. நீ சொன்னது சரிதான். அவங்க உங்களுடைய சோகத்தை மறைக்கிறதுக்காக, அவங்களுடைய பயத்தை போக்குறதுக்காக பொய்யா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா இதுல இருந்து நான் ஒரு விஷயத்தோட வேல்யூவை புரிஞ்சுக்கிட்டேன். ஃபேமிலி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். குடும்பம் மனுஷனுக்கு பலத்தை கொடுக்குது. அதுலயும் குறிப்பா நம்ம குடும்பம். ஆனா நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஆனா என் டேடுக்கும் சஞ்சுக்கும் தான் யாருமே இல்லை. ஒருவேளை எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா? சோனா ப்ளீஸ்யா, எப்ப பார்த்தாலும் ஏன் இதே மாதிரி நீ பேசிட்டு இருக்க? இப்ப கூட தாத்தா இங்க வந்தார்ல, நீங்க பயப்படாதீங்க தாத்தா, எனக்கு எதுவும் ஆகாதுன்னு தானே சொன்னேன். அப்புறம் ஏன் திரும்பவும் பழையபடியே பேசிட்டு இருக்க? நம்ம கைக்கு இன்னும் ரிப்போர்ட் வரல. ரிப்போர்ட் வரதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேசுறது ரொம்ப தப்பு சுஹானா. உனக்கு எதுவும் ஆகாது. ஒருவேளை எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா சஞ்சுவையும் டேடுவையும் பார்த்துக்க. பாத்தியா
அப்படியே நிஷா உண்மையிலேயே இன்னைக்கு மாப்பிள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு. எதுக்கு இவ்வளவு மஞ்சள் பூசிருக்கீங்க? எத்தனை தடவை குளிச்சாலும் இது போகவே போகாது. கையை தூக்கி இப்படி வை. ஓகே ஓகே. கொஞ்சமா ஸ்மைல் பண்ணு. ஸ்மைல் பண்ணுன்னு சொன்னேன். அப்பர்ணா, அத்தை ஏதாவது வேணுமா? இல்ல நீ சுகானாவை நினைச்சுதானே கவலைப்பட்டு இருக்க? மனசு ரொம்ப படபடப்பா இருக்கு அத்தை. நாளைக்கு தான் சுகானாவோட பயாப்சி ரிப்போர்ட் வருது. அதுல என்ன இருக்குமோ தெரியல. நீ இப்படியே யோசிச்சுட்டு இருந்தேன்னா உனக்கு ஏதாவது உடம்புக்கு முடியாம போயிடும் அப்பர்ணா. வேற என்ன பண்றது அத்தை? மனசுக்குள்ள தப்பு தப்பா ஏதேதோ தோணுது. ஒருவேளை சுகானா நான் ஒன்னு சொல்லுவேன், ஆனா நீ அதை நம்ப மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன் அனுபவத்துல நான் சொல்றேன், சுகானாவுக்கு திருஷ்டி பட்டிருக்கு. திருஷ்டியா? ஆமா உண்மைதான். சுகானாக்கு மட்டும் இல்ல, உன் மொத்த குடும்பத்துக்கும் திருஷ்டி பட்டிருக்கு. ஒற்றுமையான கூட்டு குடும்பம், ஒருத்தர் மேல ஒருத்தர் உயிரே வச்சிருக்கீங்க. இது பத்தாதா கண்ணுப்பட? உனக்கு இதுல நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, எனக்கு இதுல முழு நம்பிக்கை இருக்கு. நீ இந்த பிரசாதத்தை சுகானாட்ட கொடுத்துரு. பிரசாதமா? நான் இப்ப கோயில்ல இருந்தா வரேன். எல்லாம் சரியாயிடும்னு அந்த கோயில் குருக்கள் சொல்லிருக்காரு. சுகானாவுக்கு சீக்கிரமா குணமாயிடும். அத்தை, நீங்க நீங்க சுகானாக்காகவா கோயிலுக்கு போனீங்க? ஆமா. சுகானா எவ்வளவு அன்பான பொண்ணு. she is so full of life. இப்படி எல்லாம் அவளுக்கு வரவே வராது. இஷானும் சுகானாவும் இன்னும் வாழ்க்கையே ஆரம்பிக்கலையே. ரெண்டு பேரும் எவ்வளவு பொருத்தமான ஜோடி. அத்தை, நீங்களா? நான் தான். எப்பவும் எல்லாமே நீதான் சொல்லணுமா என்ன? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ இருக்கங்கிறத நிரூபிச்சிட்ட. இப்படி ஒரு காட்சியை பார்க்கறதுக்காக நாங்க கொடுத்த விலை தான் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. அப்பன்னா போதும் போதும். எனக்கு கொஞ்சம் புழுக்கமா இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அக்கா 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 எங்க போயிட்டாங்க? என்னங்க? ஆமா, அண்ணி எங்க ராதா? என்னாச்சு? அம்மா தான் எங்களை கூப்பிட்டாங்க நீங்க சொன்னீங்க. அம்மா தான் கூப்பிட்டாங்க. இங்கதான் எங்கேயாவது இருப்பாங்க. ராதாத்த எதுவும் பிரச்சனை இல்லையே? என்ன எல்லாரையும் வர சொல்லிருக்காங்க. ரஜினி எதுக்காக கூப்பிட்டிருக்காங்கன்னு எனக்கும் தெரியாது. என்னவா இருக்கும்னு தெரியல. அட, தாத்தா பாட்டியும் வந்துட்டாங்க சின்ன மாமி. அது சரி, என்னாச்சு? பெரியவ எங்க? ஆமா தாத்தா, நாங்களும் இதுதான் ராதா கிட்ட கேட்டுட்டு இருக்கோம். இருங்க, நான் போய் பாக்குறேன்.
என்னங்க? என்னாச்சு ஷைலஜா? ஏதாவது பிரச்சனையா? எதுக்காக எல்லாரையும் கூப்பிட்ட? கூப்பிடலம்மா, ஒண்ணு சேர்த்திருக்கேன். நாம எல்லாரும் இப்ப ரொம்ப தைரியமா ஒன்னா இருந்தாகணும். ஒரு பெரிய புயல் நம்மள நோக்கி இப்ப வந்துகிட்டு இருக்குமா, அதனால நாம எல்லாரும் சேர்ந்து நம்ம வீட்டையும் நம்ம சந்தோஷத்தையும் காப்பாத்தணும். அக்கா, நீங்க என்ன சொல்ல வரீங்க? சுஹானாவோட ரிப்போர்ட்ஸ் நாளைக்கு வந்துடும். எல்லாம் நல்லபடியா இருக்கணும்னு நாம எல்லாரும் ஆசைப்படுறோம். பெரியண்ணே, நம்ம எல்லாருடைய வேண்டுதலும் நிச்சயம் வீண் போகாது. ஆமாம்மா, நீ எதுக்கும் கவலைப்படாத. நம்ம சுஹானாக்கு எதுவும் ஆகாது இல்லையா? ஒருவேளை ஏதாவது ஆயிடுச்சுன்னா அண்ணே, நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க? அலோக் எதுவா இருந்தாலும் எதிர்கொள்ள நாம எல்லாரும் தயாரா இருக்கணும்ல. நாளைக்கு சுஹானாவோட ரிப்போர்ட்ஸ் வந்துடும். ஆண்டவன் புண்ணியத்துல தப்பா எதுவும் இருக்கக்கூடாது. நாம எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்ப சத்தியம் பண்ணிக்கணும். என்ன நடந்தாலும் சரி, நாம எல்லாரும் சேர்ந்து சுஹானாவுக்கு வைத்தியம் பண்ணி தீரணும். எந்த ஒரு வாய்ப்பையும் விட்டுறக்கூடாது. இது ஒன்னும் சாதாரண வியாதி இல்ல. இஷானால தனியா இந்த செலவுகளை நிச்சயம் சமாளிக்க முடியாது. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு எல்லாம் புரியுது இல்ல? அம்மா, நீங்க எங்களுக்கு ஒற்றுமையை கத்து கொடுத்து வளர்த்திருக்கீங்கம்மா. இருந்தாலும் இப்ப எதுக்காக இதை சொல்றீங்கம்மா? சுகானா இஷானுக்கு மட்டும் சொந்தம் இல்லம்மா. அவ 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 நம்மள ஒருத்தி. அவன எங்க எல்லாருக்குமே உயிர். அவளுக்கு எதுவும் ஆக விட மாட்டோமா? எதுவும் ஆகாது. ஆமா பெரிய மாமி, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. என்கிட்ட நிறைய பணம் இருக்கு. அப்புறம் பெரிய மாமி, என்னோட பிஎஃப் கூட இருக்கு. அப்புறம் எங்க கிட்ட கூட ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்கு. கரெக்டா சொன்ன. நானும் இவரும் இஷிகாவோட கல்யாணத்துக்காக கொஞ்சம் பணத்தை சேர்த்து வச்சிருக்கோம். அக்கா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாமே சரியாயிடும். அதோட ஏன் பென்ஷன் பணமும் இருக்கு இல்லையா? பெரியண்ணி, சுகானா தனியாள் இல்ல. அவளை பார்த்துக்க நம்ம இத்தனை பேர் இருக்கோம். நீங்க பயப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். ஆமா அண்ணி, ஒரு மருமகளா எப்ப இந்த வீட்டுக்குள்ள அடியெடுத்து வைக்கிறாங்களோ அந்த நிமிஷமே அவங்க மருமகளா இல்ல, ஒரு மகளா மாறிடுறாங்க. சுஹானாவை நாங்க மகளாத்தான் பாக்குறோம். எங்க உயிரே போனாலும் சரி, அவளுக்கு ஒன்னும் ஆக விட மாட்டோம். மேல இருக்கிற ஆண்டவன் இதெல்லாம் பார்த்தான்னா கண்டிப்பா மனசு மாறுவான்னு தான் நான் நினைக்கிறேன். இவ்வளவு சந்தோஷமா இருக்கிற குடும்பத்துல அவன் துக்கத்தை ஏற்படுத்த மாட்டான். சுஹானா, I love you. சுஹானா, நான் சொல்றது கேக்குதா இல்லையா? I love you. இஷான், நீ எனக்கு ஏன் டூ டூவா தெரியற?
நான் உனக்கு 2-2 தெரியறேனா? ஆனா நீ எனக்கு 3-3 தெரியற. ஹேய் சுஹானா, இந்த நேரத்துல நீ அலமாரியில இருந்து என்ன எடுத்துட்டு இருக்க? அலமாரி இல்ல, கபர்ட். சே கபர்ட். கபர்ட். தட்ஸ் நைஸ். சுஹானா, இதெல்லாம் ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் பார்ட்டிங் கிஃப்ட்ஸ் நீ எனக்கு கொடுத்தது. இந்த தடவை கண்டிப்பா போயிடுவான்னு அந்த நம்பிக்கையில தானே நீ எனக்கு கொடுத்த. ஆனாலும் உன்னை விட்டு நான் போகவே இல்லை. உனக்கு நிறைய நஷ்டத்தை ஏற்படுத்திட்டேன் இல்ல இஷான்? ஏன் இப்படி உளறிட்டு இருக்க சுஹானா? அது எல்லாத்தையும் முதல்ல கொடு. என்ன பண்ற நீ? கேக்குறல்ல சுஹானா, இங்க வா. முதல்ல நீ படுத்து தூங்கு. எனக்கு ரொம்ப தூக்கம் வருது. சரியா? உண்மையாவா? இத பாரு சுஹானா, இந்த மாதிரி டைம்லலாம் நீ ரெஸ்ட் எடுக்கணும். அப்ப என் பேச்ச நீ கேட்க மாட்டியா? சரி வா, சொன்னா கேளு. வா. நீ வரலையா? நீ முதல்ல போடு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
என்ன அப்படி பாக்குறீங்க? ஆமா, வானத்துல அப்படி என்ன தெரியுது? நட்சத்திரம் ஏதாவது கீழே விழுமான்னு பார்த்துக்கிட்டு இருக்க. அப்படின்னா உனக்கு ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல இஷான் இப்படித்தான் வானத்துல இருந்து ஏதாவது நட்சத்திரம் விழுமான்னு பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்படி நட்சத்திரம் விழும்போது டக்குன்னு கண்ணை மூடிக்கிட்டு ஏதாவது வேண்டிக்க ஆரம்பிச்சிருவான். அப்படி நட்சத்திரம் விழும்போது வேண்டிக்கிட்டா நம்ம வேண்டுதல் பலிக்குங்கிற நம்பிக்கை அவனுக்கு. விருப்பங்களை அது நிறைவேற்றோல்ல. அது ஒருவேளை உண்மையா இருந்தா சுஹானாவுக்காக இன்னைக்கு முழுக்க வானத்தையே பார்த்துக்கிட்டு இருப்போம்.